Hi guys, this video for first year BSc Physics, Chemistry, Biochemistry, Allied Mathematics, Unit 3 Laplace Transform. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூ தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்னும் கண்டினியூவாக சம்ஸ் இன்னும் இருக்குது. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம இது வரைக்கும் ஸ்கொயர் வச்சு க்யூப் வச்சு போட்டிருப்போம். பவர் ஒன்னாக இருந்தால் ஈஸியாக போட்டுருவோம். ஸ்கொயர் க்யூப்னு நம்ம ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். காஸ் பவர் 4 இருக்கே. ஸோ 4 நம்ம என்னது, நமக்கு 4ல் ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, க்யூபோர்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி நம்ம போடலான்னா ஸ்கொயராக ஆக்கி ஸோ அதோட ஹோல் ஸ்கொயர் போட்டால் நமக்கு 4 வந்துடும். ஸோ அப்படி தான் காஸ் பவர் ஆஃப் 14 காஸ் ஸ்கொயர் டி ஹோல் தி ஸ்கொயர் காஸ் பவர் 40 வந்துடும். ஸோ இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் டி நமக்கு தெரியும் 1 + cos 2t/2 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 தி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/4 அதை வெளியே எடுத்துடுறோம். 1 + cos 2t a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஃபார்முலா a + b the whole square formula a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா தான். ஸோ இதான் a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 2 into 1 நம்ம 1 into cos 2tனா 2 cos 2t plus cos square 2t. ஸோ 1/4 1 + cos 2t. இங்கே எப்படி cos square t, திருப்பி இந்த cos square t தான் நம்ம ஃபார்முலா எடுக்கிறோம். ஸோ 1 + cos 2 into 2t இதில் தான் நம்ம பார்க்கணும். cos square t தான் ஃபார்முலா, நம்ம எடுக்கிறது cos square t. ஸோ அதோட இதுக்கு தான் நம்ம 2t இங்கே போட்டிருக்கோம். ஸோ cos square 2tன்னு இருக்கீங்க. அப்போ 2 into 2t t இருக்கிற இடத்துல t இருக்கிற இடத்துல 2tன்னு இருக்குது. அப்போ 2 into 2t ஓகேங்களா. அப்போ cos 2 into 2t/2. ஸோ 1/4 1 + cos 2t plus 1 + cos 4t/2. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எல்சிஎம் அதை எடுத்துகிட்டு எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ 1/8 2 + 4 cos 2t plus 1 + cos 4t. இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு வேணா இன்னொரு ஸ்டெப்பில் போட்டு காமிக்கவா. ஒன்றும் இல்லை, 1/4 இது நீங்கள் எல்சிஎம் எடுப்பீங்கன்னா 2 + 2 cos 2t 2 + 4 வருமோ, 2 + 4 cos 4t plus 1 + cos 4t அப்படியே வந்துடும். /2 வருமா, ஓகேங்களா. ஸோ திடீர்னு நீங்கள் ப்ராக்கெட் இருக்கீங்க எப்படி போச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரப்போதுன்னா, ஸோ இந்த எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 + 4 cos 2t plus 1 + cos 4t வந்துருச்சு. /2. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்ல. ஸோ இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 4 2s are 8. ஸோ அந்த 1/8. ஸோ இது இங்கே இருக்குது, ஓகேங்களா. இப்போ ப்ளஸ் 2 + 1 2 + 1 3 4 cos 2t plus cos 4t. ஸோ நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாமல் பண்ணியாச்சு. இப்போ தான் இனி நம்ம லேப்லாஸ்க்கே உள்ளே போகிறோம். ஸோ லேப்லாஸ் L of cos power 4t L of எல்லாத்துக்கும் போட்டுருவோம். ஸோ எப்பவுமே கான்ஸ்டன்ட் எடுத்துடுற மாதிரி வெளியே எடுத்துகிட்டு 3 into L of 1. இங்கே 3 எடுத்துட்டோம், ஒன்றுமே இல்லைன்னு விட்டுறக்கூடாது, 1 இருக்காங்க. 4 + 4 into L of cos 2t plus L of cos 4t. So we know that L of 1 என்ன 1/s, cos 8 என்ன s/s² plus a². இது ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம பேஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஒன்றுமே இல்லை, 1/8 3 into L of 1 1/s plus 4 cos 8 s/s² plus 2² plus cos 8 அதே தான் s/s² plus 4². ஸோ 3/s உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி சம் சொல்லியிருப்பேன். சைனு காசை வச்சு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், சைனு வச்சு கொடுத்துருப்பேன், காசை வச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மெத்தடில் தான். ஆனால் அதையும் கூட சேர்ந்து க்யூபும் வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் மூணாக சேர்ந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு ஃபைண்ட் L of sin 80 plus cos 40 plus cos cube 40 plus 5. ஸோ கன்சிடர் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துப்போம், sin 80 cos 14 சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஃபார்முலா, sin c cos t. அப்போ sin c plus t plus sin c minus t/2
இப்போ sin 80 cos 40 தான். ஸோ 80 + 40 sin 80 - 40/2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 வரும், இது மைனஸ் பண்ணால் 40/2. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா cos பவர் ஆஃப் cube 40 எடுக்கிறோம். ஸோ cos cube tனா என்ன 3 cos t + cos 3t/4. இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு படித்தா தான் வந்து கோத்ரூ பண்ணால் தான் உங்களால் போட முடியும். ஸோ cos cube t இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 4t இருக்குது. அப்போ cos cube 4t 3 cos 4t + cos 12t 3 × 4 12t/4. இப்போ ஆஸ் நம்ம லேப்லஸ் எடுப்போம். ஸோ எல் ஆஃப் அங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த இது ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து இது நம்ம அதுக்கப்புறம் +5. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 தான் வரும். ஸோ அதனால் வந்து இங்கே எல்சிஎம் எடுக்க தெரியும் எல்லாருக்கும். வி ஆல் நோ தட். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு வந்து 4 வருமா? ஸோ நீங்கள் வந்து 4 நீங்கள் எப்படி பண்ணீங்க 2 டைம்ஸ் பண்ணீங்களோ அப்போ மேலே 2 டைம்ஸ் அளவுக்கு 2 டைம்ஸ் பண்ணுவீங்க. இங்கே 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ இங்கே 1 டைம்ஸ் பண்ணிவிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ 1/4 நம்ம கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவீங்க. ஸோ லேப்லஸ். அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் எடுக்கணும். ஸோ 1/4 2 L of sin 12t 2 L of sin 4t. பார்க்க சி மாதிரி இருக்கும். ஓகே, ப்ளஸ் 3 L of cos 4t ப்ளஸ் L cos 12t ப்ளஸ் 20. நம்ம வெளியே எடுத்துகிட்டோம்னா L of 1 இருக்குது, மறக்கக்கூடாது. we know that sin 80 a/s² + a², cos 80 s/s² + a², L of 1 1/s. we all know that very very well. ஸோ அதனால தான் நான் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஸோ அது ஃபார்முலாஸ் ஒன்றும் இல்லை, ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான், அதே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/4 2 × 12/s² + a² சைன் இருக்கனால +2 4/s² + 4². இது காஸ் இருக்கனால 3 × s/s² + 4² ப்ளஸ் வந்து எஸ் இது s/s² + 12². ஸோ ப்ளஸ் 20 × 1/s. L of 1 1/s. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கிடச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா வந்து நியூமரேட்டர் ஆட் பண்ணுவோம்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். we all know that. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். 1/4 24 + s s² + 144 ரெண்டும் ஒன்றா இருக்கா. s² + 16 s² + 2 8 + 3s. ஓகேங்களா, ப்ளஸ் 20/s. தட்ஸ் ஆல்மா. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து sin cube 3t + cos h cube 3t. ஸோ இதில் வந்து h வச்சு பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோவா. ஸோ அதை வச்சு பார்க்கலாம். டு ஃபைண்ட் வந்து sin cube 3t + cos h cube 3t. sin h வச்சதுக்கும் h வைக்காததுக்கும் வெறும் cos எப்படி சொல்கிறது, cos 80யும் cos h 80க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இல்லை. ஆனால் நீங்கள் h போடாமல் விட்டுட்டிங்கன்னா வந்து டோட்டலாக ஃபார்முலா போயிடும். ஏன்னா வெறும் வந்து இப்போ cos வெறும் 3t அப்படி இருந்துச்சிங்கன்னா cos cube 3t அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா வந்து அது எப்படி இருக்குன்னா cos 80 ஃபார்முலா வந்து s/s² + a² அந்த மாதிரி வரும். h இருந்ததுன்னா வந்து s/s² - a² வரும். இது ப்ளஸ் இது மைனஸ், அப்புறம் டோட்டலாக மாறிடும். அதனால் வந்து பார்த்து போடணும். ஸோ sin cube tனா ஃபார்முலா 3 sin t - sin 3t/4. அப்போ sin cube t இருக்கிற இடத்துல நம்ம 3t ஒரு வாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து போட்டு போகிறதுனா தப்பு இல்லை, அதனால் நான் போட்டு காமிச்சிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் போடணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டேரெக்டாகவே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், யார் விஷ் தான். ஸோ sin cube 3tனா 3 sin 3t - 3 × 3 90/4. இப்போ cos h cubena 3 cos ht + cos h 3t/4. ஓகேங்களா. ஸோ cos h cube t. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க வந்து 3tனா என்ன பண்ணணும், இது வந்து வெறும் டீக்கு அதே தான். 3tக்குனா 3 cos h 3t + cos h 90/4 வரும் /4. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து லேப்லஸ் கண்டுபிடிப்போம். லேப்லஸ் ஆஃப் இது அது ப்ளஸ் போட்டிருக்கனால ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ 3 × L of sin 3t - L of sin 90 + 3L cos h 3t L of cos h 90. இதுதான் நான் சொன்னேன், ஏடிக்கும் ஹெச்சுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் போட்டுருங்க. ஸோ sin of ஏடினா a/s² + s², cos h ஏடினா s/s² - a². ஓகேங்களா. ஸோ 1/4 3 × அதான் mk என்ன பண்ணுவோம் 3/s² + 3² - 9
by s square plus 9 square plus t s by s square minus t square plus s by s square minus 9 square. So 1 by 4 na 3 3 is 9 by s square plus 9 minus 9 s square na வந்து plus 9 square na வந்து 81. ஸோ அது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னடா இது வந்து ஒரே மாதிரி தானே இருக்கே, நம்பர்லாம் ஒரே மாதிரி வருதுன்னு போட்டக்கூடாது. இது ப்ளஸ் இது மைனஸு. ஸோ அதனால் வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை. சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நியூமரேட்டர் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொல்கிறேன். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 இந்த பக்கமும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 இருந்தால் நீங்கள் வந்து அதான் நம்ம இந்த சம்க்கு போட்டோம்ல அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. அதனால் நம்ம நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணோம். இல்லைனா வந்து பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சு போடுற சம்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்னால் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆன்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் இருக்குது, முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.